வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான தயிர் சாதம் செய்யலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வடித்த சாதம் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த சாதம் உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் அழிய வடித்து இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். தயிர் சாதத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் மிதமான சூடில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 150 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தயிர் சாதத்துக்கு தாளித்து கொட்டிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகெல்லாம் வெடித்து வரட்டும். இது கூட துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதில் பெருங்காயமும் போடணும். பெருங்காயம் கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு சாதத்தில் கொட்டிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ மூடி வச்சிடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முந்தி இதை செஞ்சு வச்சுட்டா சாப்பிடும்போது நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மாங்காவும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.